ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரூ. 1000 முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழில். இந்த தொழிலுக்கு வந்து நீங்கள் ரூ. 1000 முதலீடு செய்தாலே போதும். உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா போதும். இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். என்ன தொழில் எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த தொழில் தான் அதுதான் கஸ்தூரி மேதி. இந்த கஸ்தூரி மேதி எப்படி ரெடி பண்ணலாம், அதில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண வேண்டியது வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஸ்தூரி மேதியை வந்து ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இப்படி எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எதுலன்னு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்துலேருந்து ரெடி பண்ணுறாங்க. வெந்தயம்னு சொல்கிறத விட வெந்தயக்கீரை இல்லைன்னு இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த வெந்தயக்கீரை இல்லைன்னு இந்த இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த வெந்தயக்கீரையை வந்து நீங்கள் நல்லா காய வச்சாலே போதுமானது. அது வந்து கஸ்தூரி மேதியாக ரெடி ஆகிடும். அது உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நல்லா காய வச்சிங்கன்னா அதுவே ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் வந்து தோட்டம் மாதிரி ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெந்தயத்தை வந்து ஒரு இதில் போட்டிங்கன்னா, ஒரு ஜாடியில் போட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வெந்தயக்கீரையாக வந்து வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து உங்களால் அது செய்ய முடியாது. நான் வந்து மார்க்கெட்லேயே வந்து வெந்தயக்கீரை இருக்குது, அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலே வந்து வளர்க்கலாம். இல்லை வந்து கடலெண்ணெய் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி அப்புறம் சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சிறிய அளவில் செய்கிறீங்கன்னா இதுக்கு வந்து ரூ. 1000 இன்வெஸ்ட்மெண்ட்டு போதுமானது. நீங்கள் வந்து வெந்தய கீரையை வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணலாம், அல்லது வந்து வீட்லேயே வந்து நீங்கள் வந்து வளர்க்கலாம். இது ரெண்டில் எது வேணாலும் செய்யலாம். நீங்கள் வந்து ரூ. 1000 முதலீடு இருந்தாலே போதும். இந்த வெந்தய கீரையை நீங்கள் கொண்டு அந்த கஸ்தூரி மேதியை ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு மிஷின் வருது. அந்த மிஷின் மூலியமாக கூட ரெடி பண்ணலாம். அந்த மிஷினுடைய ரேட் வந்து ரூ. 25,000 30,000 கிட்ட வருது. ஸ்டார்டிங் லெவலில் செய்கிறதுனால அந்த மிஷின் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் நிறைய ஆர்டர் கிடைக்கும்போது அப்போ வந்து நீங்கள் வந்து மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லைசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த FSSAI சர்டிஃபிகேட் தேவைப்படும். அப்புறம் வந்து GST தேவைப்படும். நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற அந்த கவரில் பேக்கிங் பண்ணிக்கலாம். கவர் அல்லது பவுச்சில் நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 கிராம் வந்து ரூ. 80 90 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் கடையில் சேல்ஸ் பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட்டு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, மளிகை கடை, ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில், அப்புறம் வந்து ஆன்லைனில் எங்கே வேணாலும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.